ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். எதையும் பொய் சொல்லாமல் எப்போதும் உண்மையை பேசியே வாழ்ந்தான். அவன் தந்தை ஒரு சிறிய விவசாயி. வீட்டு பொருளாதாரம் சாதாரணமாக இருந்தாலும் அருண் தனது வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையை மட்டுமே பின்பற்ற விரும்பினான். அருண் படிக்க சிறந்த மாணவன். பள்ளியில் ஆசிரியர்கள் அவரை பெருமையாக பாராட்டுவார்கள். நேர்மையே வாழ்க்கையின் அடிப்படை என்று அவருக்கு தந்தை பலமுறை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. ஒரு நாள் பள்ளிக்கு போவதற்காக அருண் வழக்கம் போல் காலை எழுந்தான். தன் பையில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளி நோக்கி நடக்கத் தொடங்கினான். நடுவே ஒரு பெரிய மரத்தின் அருகே தங்கிய போது தரையில் ஒரு பெரிய பணப்பையை அவன் கண்டான். அதில் பணம், அடையாள அட்டை மற்றும் ஒரு வங்கி காசோலை இருந்தது. அருண் அதை எடுத்து உடனே அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். ஐயா, நான் இந்த பணப்பையை சாலையில் பார்த்தேன். இது யாருடையது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த அடையாள அட்டையில் ராமலிங்கம் என்று பெயர் உள்ளது என்றான் அருண். போலீசார் அதை கவனமாக எடுத்துக்கொண்டனர். நீ மிகவும் நேர்மையான பையா. இதை பத்திரமாக எடுத்து வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாய். நாங்கள் உரிய நபரிடம் இது சேர்க்க உத்தரவிடுவோம் என்றார்கள். மறுநாள் அந்த ராமலிங்கம் என்ற நபர் அருணின் வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு பெரிய வியாபாரி. இவ்வளவு பெரிய தொகை இருந்த அந்த பையை திருப்பிக் கொடுத்ததற்காக உனக்கு நன்றி என்றார். அவர் அருணுக்கு பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் அதை மறுத்துவிட்டான். அருண் சொன்னான், ஐயா, நான் ஒரு பணப்பையை திருப்பிக் கொடுத்தேன். அதில் என் உரிமை எதுவும் இல்லை. நீங்கள் அந்த பணத்தை உங்களது நல்ல வழியில் பயன்படுத்துங்கள். இந்த செயல் கிராமமெங்கும் புகழாயிற்று. பள்ளி மாஸ்டர்கள், மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் அருணை பாராட்டினர். மாவட்ட ஆட்சியர் அவரை நேரில் சந்தித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். நேர்மை என்பது எதையும் விட மேலானது. நம்மால் நேர்மை அவருடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும். வீண்போன பணத்தை எடுத்து வைக்காமல் உண்மையுடன் திருப்பிக் கொடுத்த அருண் போல நாம் அனைவரும் நேர்மையாக வாழ வேண்டும்.